சேப்பங்கிழங்கு கூட இந்த மாதிரி வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணீர் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். ஹாய், இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் சாதம், அதுக்கப்புறமா சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு தான்மா சேர்க்குறேன். இப்போ இந்த நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவில் நம்ம வந்து இதை வந்து போட்டுக்க போகிறோம். இந்த சேப்பங்கிழங்கு எல்லாத்தையும் வந்து போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஆல்ரெடி தயிர் வந்து போட்டிருக்கேன், இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து தயிர் வந்து போட்டு இந்த மாதிரி